ஹாய், இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கிச்சனில் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கோயிலெல்லாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி சொல்லி காமிக்க போகிறேன். இது 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா அதில் வெங்காயம், பூண்டு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த பேஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்பப்பெல்லாம் நீங்கள் புளி சாதம் பண்ணணுமோ அப்போ ரைஸ் மட்டும் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற வச்சு கரைச்சி வைக்கணும். இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மல்லியாகவே எடுத்திருந்தால் இதோட வறுத்து அரைச்சிக்கலாம். நான் மல்லித்தூள் எடுத்ததுனால லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெடக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான், வெல்லம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 4-5 கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக சாதம் கிளறும் போது ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கோங்க. அதோட ஸ்மெல் வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப வறுத்தா கசப்பு எடுத்துரும். ஒரு 5-10 செகண்டில் இதை எடுத்துடணும். பேன் நல்லா சூடாக இருக்கும்போது வெந்தயத்தை போட்டிங்கன்னா அது அப்படியே டப்புன்னு வெடிக்கும், கலரும் மாறி வரும். அப்போ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். வெடிக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எள்ளு போட்டுக்கலாம். எள்ளும் அதே மாதிரி நல்லா வறுப்படும் போது டப்புன்னு வெடிக்கும். இதுவும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இதை எடுத்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்தோன்னே வரமிளகாவை ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா, இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நெடக்கடலை பருப்பு போடுறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் தோல் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போது இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு வறுத்ததெல்லாம். நெடக்கடலை பருப்பு தோலையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடியோடு நான் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நெடக்கடலை பருப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துறேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தை இதோட சேர்த்திக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை ஆட் பண்ணுறேன். பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம், பாதி வந்து லாஸ்ட்டாக சாதம் கிளறும் போது சேர்த்துக்கலாம். இந்த பொடியை ஆட் பண்ணாலும் நல்லா அருமையான வாசனை வருது. இப்போ புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதோட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இதோட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்திக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்ட விட்டுறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி வரத்துக்கு. பாருங்கள், பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு சுண்ட வச்சுக்கணும். அதே சமயம் இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்ட வச்சிங்கன்னா புளியோட வாசனை அப்படியே இருந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுண்ட வைக்கணும். இதுக்கு தேவையான ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துறேன். இப்போது உங்களோட புளிப்பு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் இப்போ மிச்சம் இருக்கிற பொடியும் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறிட்டு இறக்கிக்கலாம். இதுதான் தயாரான நம்மளோட புளி சாதம். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.